सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ நாம் இன்றைக்கி 4வது சாப்டருக்குள்ளே பிரவேசம் பண்ணணும். ஸோ இந்த 4வது சாப்டர் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்டோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கீதா அப்படிங்கிறத ஆரம்பிக்கும் பொழுது சம்சார வர்ணனையோடு தான் இந்த கீதா ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா. இப்போ வியாசர் அந்த சிச்சுவேஷனை எல்லாம் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணார். எந்த மாதிரியான இடத்துல இந்த டீச்சிங் இப்போது நடைபெறுறது அப்படின்னு. இப்போ அதுக்கு எது இந்த டீச்சிங்க்கு எது ரீசனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அர்ஜுனனுடைய விஷாதம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு சாப்டரோட பேர் அர்ஜுன விஷாத யோகம். இப்போ அர்ஜுனனுக்கு சம்சாரம் அந்த கரெக்டாக அந்த சண்டை போடுற நேரத்துக்கு ஜஸ்ட்டு முன்னாடி வெளிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். ஸோ எப்படி இந்த சம்சாரம் எக்ஸ்ப்ரெஸ் ஆச்சு அர்ஜுனனுக்கு அப்படின்னா ராக சோக மோக அப்படின்னு பார்த்தோம். இது மூணும் சேர்ந்தது சம்சாரா அப்படின்னு வியாசர் இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறார். நீங்கள் பார்த்தேன்னா ஒவ்வொரு உபனிஷத்தில் ஒரு மாதிரி இந்த சம்சாரா ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த இடத்துல நாம் ராக சோக மோக அப்படின்னு பார்த்தோம். இப்போ அர்ஜுனனுக்கு என்ன இருந்தது அப்படின்னா நிறையா வெளி விஷயங்கள் மேலே அவனுக்கு பற்று இருந்தது, அட்டாச்மெண்ட் இருந்தது. அதை தான் ராக அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டிபெண்டன்ஸ் அவனுக்கு இருந்ததுனால அவனுக்கு அதனால என்ன ஏற்பட்டது, சோகமானதும் இப்போ அவனுக்கு ஏற்பட்டது. அதாவது எனக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறது நடந்தாலும் ப்ராப்ளம், நடக்கணுங்கிறது நடக்காமல் போனாலும் ப்ராப்ளம். ஸோ அதனால் அவனுக்கு இப்போ இவாளெலாம் போயிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் மேலே இருந்த டிபெண்டன்ஸுனால் அவனுக்கு இப்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜில் அந்த சாரோ க்ரீஃப் சோகமானது ஏற்படுறது. இப்போ ராக அண்ட் சோக நம்மளுடைய மனசுக்குள்ளே நுழைஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் என்ன ஆகிடும், இப்போ மனசுக்கு என்ன ஏற்படும், இப்போது மோகம் ஏற்படும். மோகம் அப்படின்னு சொன்னால் குழப்பம், டெலியூஷன். அப்படின்னா என்ன, வாட் இஸ் தி குழப்பம்? இப்போ நான் எதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த திங்க் பண்ணுற கெப்பாசிட்டியை நம்மளுடைய மைண்டு இப்போது இழந்துடும். அந்த பிரித்து பார்க்குற சக்தி இருக்குல்ல, விவேக சக்தி அப்படின்னு சொல்கிறோமே, அந்த விவேக சக்தியை இந்த சோகம் என்ன பண்ணிடும், ஓவர் பவர் பண்ணி அந்த விவேக சக்தி ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் தடுத்துடும்.
அப்போ இந்த ராக சோக மோக இது மூணும் சேர்ந்து இப்போது சம்சாரா ஆகிறது. இப்போ நம்ம பார்த்தோம், அவனே வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிக்கணும், எப்படியாவது நான் வந்து இந்த சோகத்திலேருந்து வெளியில் வரணும், நானே அதுக்கு வந்து சல்யூஷன்லாம் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்லாம் ட்ரை பண்ணினா, ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் வந்து புரிஞ்சுட்டான், டெஃபினட்டாக நான் வந்து இப்போ ஹெல்ப்லெஸ்ஸாக தான் இருக்கேன், என்னால் வந்து இதுக்கு சல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது போல இருக்குது அப்படின்னு அவனுக்கு தோணித்து. அதனால இப்போ அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அவனுக்கு முன்னாடி நிற்கிற பகவான்கிட்ட அவன் சரணாகதி பண்ணான். ஸோ பகவானையே இப்போது தன்னோட குருவாக அவன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துல பார்த்தேன்னா கிருஷ்ணர் வந்து குருவாக தான் ஃபங்க்ஷன் பண்ணுறார். ஸோ டீச் பண்ண ஆரம்பிக்கிறார் அர்ஜுனனுக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்தேன்னா தியான ஸ்லோகத்தில் என்ன படிக்கிறோம் நம்ம, வசுதே வசுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணனை வந்து இப்போ எப்படி நாம் வந்து வணங்குறோம் அப்படின்னா ஜகத்குரும், ஜகத்துக்கே அவர் வந்து இப்போது டீச்சராக ஆகிறார். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், ஒன்றை ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வச்சுண்டு நான் வந்து இப்போது என்டையர் ஹியூமனிட்டிக்கு கீதா அப்படிங்கிற டீச்சிங்கை கொடுக்க போகிறேன். இப்போ 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் வந்து சொல்யூஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ நம்ம பார்த்தோம், இந்த சம்சாரா அப்படிங்கிற ப்ராப்ளம்க்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் ஆத்ம ஞானம் மட்டுமே. வேறு எதை நாம் தெரிஞ்சுட்டாலும் நமக்கு சம்சாராலேருந்து ஃப்ரீடம் கிடைக்காது. நீங்கள் வேறு என்ன விதவிதமாக ட்ரை பண்ணாலும் சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும், ஆனால் எப்படி இருக்கும்னா டெம்பரரி சொல்யூஷன், கொஞ்ச நேரத்துக்கு அதுலேருந்து ஃப்ரீ ஆன மாதிரி இருக்கும், ஆனால் இமீடியட்டாக வேறு ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்துடும். அதனால் பெர்மனெண்ட் சொல்யூஷன் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி செல்ஃப் நாலேஜ். அதனால கிருஷ்ணர் இப்போ அதை டீச் பண்ண ஆரம்பிக்கிறார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகவத்கீதாவை நாம் என்ன சொல்கிறோம், ஆத்ம வித்யா அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இப்போ கீதாவில் வந்து நிறைய டாபிக்ஸ் டீல் பண்ணப்படுறது அப்படின்னு நமக்கு தெரியும், விதவிதமான டாபிக்ஸை கிருஷ்ணர் ப்ரெசென்ட் பண்ணுறார். ஆனால் வாட் இஸ் தி சென்ட்ரல் தீம் ஆஃப் கீதா, 4வது சாப்டர் படிக்க வந்திருக்கோம் இல்லை, கீதாவில் மெயினாக எதை பற்றி கிருஷ்ணர் சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும் நம்ம ஆன்சர், செல்ஃப் நாலேஜ் தான் கீதாவுடைய மெயின் தீம். இப்போ பாக்கி விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வேன், அதுக்கு நாம் வந்து போர் அடிக்காமல் நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து பாக்கி விஷயங்களையும் சேர்த்து கொடுத்துருக்கார். பாக்கி எல்லாம் என்னது, சாதனா, அந்த செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிற கோலை அடையிறதுக்கு எப்படி எப்படி எல்லாம் நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற நிறைய டிசிப்ளின்ஸும் வந்து கிருஷ்ணர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். ஸோ ப்ரைமரி டாபிக் வந்து மோக்ஷம், அதுதான் கீதாவுடைய சென்ட்ரல் தீம். பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருந்தார் இல்லையா, அப்போ வந்து கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறார், ஹே கிருஷ்ணா, நீ வந்து அர்ஜுனன் வந்து அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவனுடைய தேர் தட்டில் அப்படியே உட்காந்தானே, அவனுடைய காண்டிவத்தெல்லாம் போட்டுட்டோ, அப்போ நீ வந்து அவனுக்கு ஒரு டீச்சிங்கை கொடுத்தியே. என்ன சொல்கிறார் அவர், குமதிஹி ஆத்ம வித்யா அஹரத் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். குமதிஹி அப்படின்னு சொன்னால் கன்ஃபியூஸ்டு இன்டெலெக்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த கன்ஃபியூஸ்டு இன்டெலெக்ட்லேருந்து கன்ஃபியூஷனை நீ எப்படி ரிமூவ் பண்ணின, ஆத்ம வித்யா, அவனுக்கு செல்ஃப் நாலேஜை கொடுத்தது மூலமாக அவனுக்கு அந்த மோகத்தை நீ வந்து ரிமூவ் பண்ணின. அப்போ பீஷ்மர் வந்து பகவத்கீதாவை ஆத்ம வித்யா அப்படின்னு தான் ரெஃபர் பண்ணுறார். பக்தி சாஸ்திரம், கர்மசாஸ்திரம் அந்த மாதிரிலாம் பீஷ்மர் வந்து அதை ரெஃபர் பண்ணலை. இப்போ என்ன சொல்கிறார், ஆத்ம வித்யாவை சொல்லி கொடுக்குற ஒரு டெக்ஸ்ட் தான் இந்த பகவத்கீதா. ஞான சாஸ்திரமாக அதை வந்து பார்க்குறார். நம்ம பார்த்தோம் 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் வந்து நிறைய சாதனாஸ் பற்றியும் பேசினார் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இந்த ஆத்ம வித்யாவை நான் அடையணும் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் நான் பண்ணி என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்ன ப்ரிப்பரேஷனோடு இருந்தால் எனக்கு இந்த நாலேஜ் ஆனது கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு நிறைய சாதனாஸும் வந்து நமக்கு
கிருஷ்ணர் வந்து ப்ரெசென்ட் பண்ணார். இந்த சாதனாவை மெயினாக பார்த்தோன்னா 2 ஸ்டேஜில் நமக்கு கொடுத்தார். ஒன்று வந்து கர்மயோகா ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம். அது என்னது அப்படின்னா, ஆக்டிவாக ஒரு பர்சன் வந்து நிறையா டிரான்சாக்ஷன்ஸில் ஈடுபடுறது. அந்த கர்மயோகம் அப்படிங்கிறத என்னன்னு பார்த்தோம் நாம். வாட் இஸ் கர்மயோகம்? ப்ராப்பர் ஆக்ஷன் வித் ப்ராப்பர் ஆட்டிடியூட். இதை வந்து பிரவருத்தி அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொன்னார். அப்போ இது பிரவருத்தினா வாட் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் பிரவருத்தி? நிவೃತ್ತಿ. நிவೃத்தியில் என்ன பண்ணணும்? இந்த கர்மாலேருந்தெல்லாம் நாம் ஸ்லோவாக வித்ரா பண்ணிட்டு என்ன பண்ணுறது? அந்த டைம் எல்லாம் இப்போ நான் நிறைய டைம் கிடைக்குமே, எனக்கு என்ன பண்ணணும்? அதை வந்து ஆத்ம வித்யாவில் இப்போ நாம் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ பிரவருத்தி பற்றியும் பேசினார், நிவೃತ್ತಿ பற்றியும் கிருஷ்ணர் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ இதெல்லாம் வந்து 2வது அத்தியாயத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீஃபாக நமக்கு வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் கிடச்சிது. இப்போ இந்த கர்மயோகம் அப்படிங்கிற சாதனா எதுக்காக பண்ணப்படுறது? சித்த சுத்திக்காக பண்ணப்படுறது, மென்டல் பியூரிட்டி. கர்மயோகம் நமக்கு மோட்சத்தை கொடுக்குமா? ஒரு நாளைக்கும் கர்மயோகம் நமக்கு மோட்சத்தை கொடுக்காது. இதை வந்து க்ளீனாக சொல்லிட்டார் கிருஷ்ணர். அதனால் 18வது அத்தியாயம் படிக்கும்போது வந்து கேட்கக்கூடாது, நான் கர்மயோகம் பண்ணுறேன் எனக்கு மோட்சம் கிடச்சிடும்ல அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டேள், அவ்வளோதான். அப்போ கர்மயோகத்தினால வெறும் ப்ரிப்பரேஷனை மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் வந்து சைட் பை சைட் நடக்கணும். அது பண்ணிகிட்டே இருக்கும் பொழுதே நாம் வந்து இந்த ஞான யோகத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஞான யோகம் அப்படின்னா ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். கர்மயோகம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணாலும், என்ன ஆக்டிவிட்டி பண்ணினாலும் அதை பூஜையாக கன்வெர்ட் பண்ணிடணும். எப்படி பூஜையாக கன்வெர்ட் பண்ண முடியும்? பகவானே உனக்காகத்தான் இதை பண்ணுறேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பூஜை. நீங்கள் சாப்பிட்டா கூட பகவானே உனக்காக தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா என்ன ஆகிடும்? அது வந்து பூஜையாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ வர்ஷிப்பாக கன்வெர்ட் ஆகிறது. இது கர்மயோகம். ஞான யோகம்னா என்னது? இப்போ நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஒரு டீச்சரோட ஹெல்ப்போடு இந்த ஆத்ம வித்யாவை நாம் படிக்கணும், செல்ஃப் என்கொயரியை பண்ணணும். ஸோ இது 2 பற்றியும் வந்து 2nd சாப்டரில் ரொம்ப ரொம்ப ப்ரீஃபாக கண்டென்ஸ் பண்ணி கிருஷ்ணர் நமக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் கிருஷ்ணர்? இந்த 2 டாப்பிக்கையும் இப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணுறார், கர்மயோகம் அண்ட் ஞான யோகம். ஸோ 2வது சாப்டரில் 2 பற்றியும் ரொம்ப சங்கேபமாக சொன்னார், கண்டென்ஸ் பண்ணி, அதாவது தலைப்பு செய்திகள் அப்படி தான் சொல்லியிருக்கார் 2வது அத்தியாயத்தில். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? ஒரு டாப்பிக்கை மட்டும் எடுத்து 3வது அத்தியாயத்தில் விரிவான செய்திகள் அப்படின்னு சொல்லுவாள்ல, அது என்ன டாப்பிக்கு? 3வது அத்தியாயம் கர்மயோகம். இப்போ 2nd சாப்டரில் சங்கேபா, 3வது அத்தியாயத்தில் விஸ்தார இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு டாப்பிக்கை மட்டும் நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி சொன்னார். இப்போ 2nd சாப்டர் அண்ட் 18th சாப்டர் இது 2 அப்படி இருக்கும் அப்படின்னா சங்கேப ஃபார்மில் இருக்கும். தலைப்பு செய்திகள், விரிவான செய்திகள், அப்புறம் மீண்டும் தலைப்பு செய்திகள் இருக்கும்ல, அதுதான் 2nd சாப்டரும் 18th சாப்டரும். நடுவில் இருக்கிறது எல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி கிருஷ்ணர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார். ஸோ இந்த 3வது சாப்டர் வந்து கர்மயோகத்தோட எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அதனால தான் அந்த டாப்பிக்கு சாப்டருக்கு பேரே வந்து கர்மயோகம். அப்போது 4வது சாப்டரும் 5வது சாப்டரும் எதனுடைய எக்ஸ்பேன்ஷன்? ஞான யோகத்தோட எக்ஸ்பேன்ஷனாக இருக்க போகிறது. ஸோ 4th சாப்டர் அண்ட் 5th சாப்டர் 2மே வந்து நமக்கு ஞான யோகத்தை பற்றி இலாபரேட்டாக ப்ரெசென்ட் பண்ண போகிறது. இப்போ 3rd சாப்டருக்கு பேர் கர்மயோகமா? 4th சாப்டருக்கு என்ன பேர்? ஞான கர்ம சந்நியாச யோகம், அதுதான் அதுக்கு பேர். 4வது சாப்டருக்கு பேர் ஞான கர்ம சந்நியாச யோகம். இதுக்கு ஏன் இந்த டைட்டில்? அதை நாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டோட நாம் 4th சாப்டருக்குள்ளே என்டர் பண்ணலாம். ஸ்லோகம்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம்.
இப்போ இந்த 4வது சாப்டரும் 5வது சாப்டரும் நமக்கு நன்னா புரியணும் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து என்ன பண்ணணும், 2வது அத்தியாயத்தோட ஞான யோக போர்ஷன் இருக்குல்ல, அதை நாம் ஞாபகப்படுத்திக்கணும். எவ்வளோ வாட்டி முடியுமோ அவ்வளோ வாட்டி போய் அதை நாம் திருப்பி திருப்பி கேட்கணும். ஸோ அது 2வது அத்தியாயத்தில் எது ஞான யோக போர்ஷன்? 12வது ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் சொல்லலாம், இல்லைனா இன்ஃபேக்ட் 30வது ஸ்லோகம் வரைக்கும் கூட ஞான யோக டாபிக் அப்படின்னு சொல்லலாம். நத்வே வாகம் சாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபா நச்சைவ ந பவிஷ்யாமஹா சர்வே வயம தஃபரம். அதுதான் வந்து 12வது ஸ்லோகம். இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டுருங்கோன்னா புக்கில். அப்புறம் தேஹி நித்தியம் அவத்தியோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோஷித்து மருகசி. இந்த ஸ்லோகம் வரைக்கும் நாம் வந்து ஞான யோக டாபிக் அப்படின்னு சொல்லலாம். இது எந்த அத்தியாயத்தில் இருக்குது? 2nd சாப்டரில் இது இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 13 ஸ்லோகமோ 14 ஸ்லோகமோ வரும். இதுதான் வந்து ஞான யோகம் இன் கண்டென்ஸ்ட் ஃபார்ம். அப்போது 4வது சாப்டர் அண்ட் 5வது சாப்டர் இதனுடைய வியாக்கியானமாக இருக்க போகிறது, விஸ்தாரமாக. இப்போ நாம் அதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்லோகம் படிச்சுட்டோ மீனிங்கை பார்க்கலாம். ஸோ எல்லோரும் வந்து 4th சாப்டர் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 72-73. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத சதுர்த்தோऽध्यायः ஞானகர்ம சந்நியாச யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் प्रोक्तवानहमव्ययम् विवस्वान्मनवे प्राह मनुरिक्ष्वाकवे ब्रवीत्. ஸோ இந்த அத சதுர்த்தோத்தியாயா அப்படின்னு இருக்குல்ல, ஸ்ரீ பகவானு வாச்ச, அதுக்கு முன்னாடி எழுதிட்டுருங்கோ அந்த ஞான கர்ம சந்நியாச யோகம். அப்போ தான் சாண்ட் பண்ணும் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கிருஷ்ணருடைய எய்ம் வந்து ஞான யோகத்தை இலாபரேட் பண்ணுறது, அதுதான் அவருடைய எய்ம். ஆனால் என்ன பண்ணுறார், இந்த டாபிக் அந்த ஞான யோகத்தை இலாபரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், இந்த இடத்துல ஒரு குட்டி டைவர்ஷன் எடுக்கிறார், ஒரு ஸ்லைட் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 8 ஸ்லோகம்ஸ் இந்த சாப்டரில் அந்த குட்டி டிஸ்ட்ராக்ஷனாக இருக்க போகிறது. அதில் வந்து 2 டாபிக் வருது. எப்படி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாபிக் கீதாவுடைய க்ளோரி பற்றி சொல்கிறார். 3 சாப்டர் வந்துட்டோம், அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணணுன்னா கீதாவோட க்ளோரி என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ கீதாவுடைய கிரேட்னஸ் வந்து ஒரு டாபிக். 2வது டாபிக் வந்து வாட் இஸ் அவதாரம், அதை பற்றியும் வந்து கிருஷ்ணர் நமக்கு சொல்ல போகிறார். அவதார ரகசியம் அப்படின்னு இந்த டாப்பிக்கோடைய பேரை சொல்லுவாள், பகவானுடைய அவதாரம் பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ இதுதான் நாம் இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு 8 ஸ்லோகங்களில் பார்க்க போகிற விஷயம். அப்போ 9வது ஸ்லோகத்திலேருந்து ப்ராப்பர் ஞான யோகம் டாபிக் நாம் பார்ப்போம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா கீதா ஸ்துதி. இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர் அப்படின்னா, கீதா அப்படிங்கிறது வந்து வேதத்தோடைய கண்டென்ஸ்டு ஃபார்ம், வேதத்தினுடைய எசன்ஸை தான் நான் கீதா அப்படிங்கிற பேரில் கொடுத்துருக்கேன். இப்போ கிருஷ்ணர் இங்கே இந்த கீதா பகவத்கீதா அப்படிங்கிறது என்னுடைய டீச்சிங் அப்படின்னு எங்கேயுமே கிளைம் பண்ணவே இல்லை, காப்பிரைட்ஸ்லாம் வாங்கிக்கவே இல்லை. என்ன சொல்கிறார், வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதைத்தான் நான் வந்து இப்போது அதனுடைய எசன்ஸை
இப்போது நான் வந்து கீதா அப்படிங்கிற ஃபார்மேட்டில் உனக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே வந்து நாம் வந்து ஒரு சயின்ஸ்லலாம் பார்த்தேன்னா ரிசர்ச்லாம் பண்ணுவா. ரிசர்ச் பண்ணி என்ன போட்டுப்பா, யாரோ ஒருத்தர் ரிசர்ச் பண்ணுவா, ஆனால் இன்னொருத்தர் வந்து அதெல்லாத்தையும் அப்படியே எடுத்து இது நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஒரு கிரெடிட் பேர்லாம் போட்டுருவாள். அந்த மாதிரிலாம் இங்கே வந்து கிருஷ்ணர் பண்ணிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் கிருஷ்ணர் தான் டீச்சே பண்ணுறார் இல்லையா, இருந்தாலும் கிரெடிட் எல்லாம் அவர் எடுத்துக்கவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய கிரந்தங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து தத்துவபோதா அப்படிலாம் படிக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா யார் எழுதினா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஏன்னா யாருமே அந்த காலத்தில் இது என்னோடையது, பேட்டன்ட்டெல்லாம் யாரும் வாங்கலை, காப்பிரைட்லாம் யாருமே வந்து வாங்கி வச்சுக்கல. ஏன்னா இது வேதம் வந்து என்டையர் ஹியூமனிட்டியோடது, எல்லாருக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிறதுனால இந்த டெக்ஸ்டெல்லாம் பண்ணினவா அவள் பேரெல்லாம் வந்து ஜென்ரலாக பார்த்தேன்னா போட்டுருக்கவே மாட்டான். அந்த மாதிரி இங்கே வந்து இவர் என்ன சொல்கிறார், வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதைத்தான் நான் உனக்கு சொல்கிறேன். இப்போ வேதம் எப்போ ஒரிஜினேட் ஆச்சு, எப்போ வந்தது வேதம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னா, வேதம் அனாதி, எப்போ ஒரிஜினேட் ஆச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ வேதம் வந்து சிருஷ்டியோடு சேர்ந்தே நமக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த யூனிவர்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது கூடவே சேர்ந்து இந்த வேத சப்தங்களும் வந்தது. அப்போ வேத சப்தங்கள் இப்போ வந்து ஆகாசத்தில் இப்போவும் அது அவைலபிளாக இருக்குது. யாருக்கு அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கோ அவளை தான் நம்ம ரிஷி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரிஷிகள்லாம் என்ன பண்ணா, அந்த சப்தத்தை அவளுடைய தப்பஸ்னால் அதை வந்து ரிசீவ் பண்ணி நம்மளை மாதிரியாக இருக்கிற ஆர்டினரி பீப்புளுக்கு அதை அவளுடைய டீச்சிங்காக அதை ப்ரெசென்ட் பண்ணான். அப்போ ரிஷிகள் எல்லாம் வந்து ரிசீவிங் சென்டர் அப்படின்னு சொன்னால், பகவான் வந்து டிரான்ஸ்மிட்டிங் சென்டர். டிரான்ஸ்மிட் பண்ணார், ரிஷிகள் அதை ரிசீவ் பண்ணி நமக்கு இன்டர்ன் அவாதை கொடுக்குறா. ஸோ அதனால் வந்து வேதத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அபௌருஷேய சாஸ்திரம் அப்படின்னு பேர் அதுக்கு. அதாவது ஹியூமன் இன்டெலெக்ட்லேருந்து வந்தது கிடையாது, பௌருஷேயம் இல்லை, அது அபௌருஷேய சாஸ்திரம் அப்படின்னு அதை சொல்லுவாள். இப்போ ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா டீச்சிங்ஸும் எதில் இருக்குது அப்படின்னா இந்த வேதத்தில் தான் இருக்குது. அப்போ உனக்கு வந்து மெட்டீரியல் வெல்த் வேணும் அப்படின்னா அதுவும் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இல்லை எனக்கு வந்து ஞானம் தான் வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான விஷயமும் வேதத்தில் தான் இருக்குது. அப்போ ஜென்ரலாக வந்து இந்த வேதத்தோடைய டீச்சிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குரு சிஷ்ய சம்வாத அப்படின்னு சொல்லுவோம். குரு அண்ட் சிஷ்யாவுடைய டயலாக் ஃபார்மேட்டில் தான் இது அவைலபிளாக இருக்கும். இப்போ இங்கே நாம் படிக்கிறதும் எப்படி இருக்குது, இந்த கீதாவும் எப்படி இருக்குது, குரு சிஷ்ய சம்வாதமாக தான் இருக்குது. இப்போ இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், இந்த பியூட்டிஃபுல் டீச்சிங் இது வழி வழியாக வந்துட்டுருக்கு. ஆனால் சம்ஹவ் ஃபார் சம் ரீசன் இதில் வந்து மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போயிடுது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அதனால இப்போ வேதம் என்ன ஆச்சா, ரொம்ப க்ஷீணமாக போச்சு. யாருமே அதை வந்து போய் படிக்கிறதுக்கெல்லாம் இப்போ யாருமே அவைலபிளாக இல்லை. அதனால் இப்போ அதை வந்து நான் ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போது அந்த வேதத்தையே கீதா அப்படிங்கிற பேரில் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறா, கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார். இப்போ இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, என்னுடைய அவதாரத்துடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு நீ கேட்டேன்னா, வேதத்தை புனர் உத்தாரணம் பண்ணுறது தான் என்னுடைய அவதாரத்தினுடைய மெயின் பர்பஸ். அப்போது இந்த கம்சனை கொல்றது, மற்ற ராட்சசாவெல்லாம் கொல்றது, அதெல்லாம் பின்ன என்னது அப்படின்னா, இந்த வேலையை நான் பண்ண வரும்பொழுது அதெல்லாம் வந்து இன்சிடென்டலாக சும்மா நான் வந்து கிடச்ச நேரத்தில் அந்த வேலையெல்லாம் நான் வந்து பார்த்தேன். ஆனால் என்னுடைய மெயின் ஜாப் என்னது, எதுக்காக நான் அவதாரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பகவத்கீதாவை கொடுக்கறதுக்காகத்தான் நான் வந்து அவதாரம் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறார், நான் வந்து எத்தனையோ ரோல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஜகத்குரு ரோல் இருக்கே, இதுதான் என்னுடைய ப்ரைமரி ரோல்
இதுதான் என்னுடைய இம்பார்ட்டண்ட் ரோல். அப்போது உன் மூலமாக நான் இப்போ என்டையர் ஹியூமனிட்டிக்கு இந்த வேதத்தை ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதனால தான் நீங்கள் பார்த்தேன்னா 18வது அத்தியாயம் வரைக்கும் நீங்கள் வந்தேள் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து சொல்லுவார், யாரெல்லாம் கீதா படிக்கிறாளோ அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்லோகம் கேட்கணுன்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக கிளாஸுக்கு வந்தால் தான் இந்த ஸ்லோகத்தை கேட்க முடியும். ஸோ யாரெல்லாம் கீதா படிக்கிறாளோ அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ யாரெல்லாம் மற்றவாளுக்கு கீதா சொல்லி கொடுக்குறாளோ அவளை எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ டீச்சர்ஸை வந்து கிருஷ்ணருக்கு பிடிக்கும். இப்போ டீச்சருக்கு யாரை பிடிக்கும்? ஸ்டூடெண்ட்ஸை தான் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா டீச்சர் இல்லைல்ல, அதனால ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீச்சருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கீதா அப்படிங்கிறத நாம் வந்து வேதத்தினுடைய புதிய காப்பி அப்படின்னு சொல்லலாம். வேதம்ங்கிறது ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம், அதனுடைய ஒரு நியூ காப்பி தான் பகவத்கீதா. அதனால தான் நீங்கள் தியான ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்தின்றீர்கள். அப்படின்னா என்ன தியான ஸ்லோகமாக இருக்கும் இது? சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபால நந்தனஹ பார்த்தோ வத்ச சுதிர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். என்ன சொல்கிறார்? எல்லா உபனிஷத்தினுடைய எசன்ஸையும் நான் வந்து இந்த கீதா அப்படிங்கிறதுல கறந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா கிருஷ்ணர் வந்து கோபாலன் இல்லையா, அவன் வந்து மாட்டெல்லாம் வந்து பாதுகாக்கிற ஒரு பர்சன் இல்லை. அப்போ இங்கே வந்து அந்த அதை கம்பேர் பண்ணுறா. எப்படி கம்பேர் பண்ணுறா அப்படின்னா, அந்த கீதா அப்படிங்கிறது தான் அந்த மாட்டிலேருந்து வர பால். மாடு எது அப்படின்னா எல்லா உபனிஷத்தும் தான் மாடாக வந்து கம்பேர் பண்ணி, அப்போ கிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த பால்காரன் என்ன பண்ணுறான்? உபனிஷத் அப்படிங்கிற மாட்டிலேருந்து கீதா அப்படிங்கிற பாலை நமக்கு கறந்து கொடுக்கறார். ஸோ இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? அகம் இமம் யோகம் புரோக்தவான். ஹே அர்ஜுனா, நான் வந்து இந்த டீச்சிங்கை ஏற்கனவே வேதத்தில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதே டீச்சிங்கை இப்போது கீதா அப்படிங்கிற பேரில் உனக்கு கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்தார் இந்த டீச்சிங்கை? வேதம்ங்கிற பேரில் கொடுத்தேன். இப்போது அதுக்கு வேறு பேரை மாற்றிருக்கேன், ஆனால் கண்டென்ட் வந்து ஒன்று தான். இப்போ வந்து நம்ம எதாவது ப்ராடக்ட்லாம் வாங்கினா இருக்கும்ல, சர்ஃப் எக்ஸல் மேட்டிக்கு அப்படி இருக்குல்ல, அதே தான் விஷயம். ஆனால் நான் வந்து அட்வர்டைஸ் பண்ணும் பொழுது ப்ராடக்ட் நேமை வந்து மாற்றி கொஞ்சம் கலர்லாம் அடித்து வேறு மாதிரி பிராண்டிங்லாம் பண்ணி இப்போ பண்ணுறா இல்லையா, அந்த மாதிரி கண்டென்ட் சேம், ஆனால் பிராண்டிங் வந்து வேறு மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வேதத்தினுடைய புது பேர் கீதா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அகம் இமம் யோகம் புரோக்தவான். யோகம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கர்மயோகம் அண்ட் ஞான யோகம், யோகத்வயம். சரி, முதல்ல நான் யாருக்கு சொல்லி கொடுத்தேன் இதை? விவஸ்வான். யாருக்கு ஃபஸ்ட்டு சொன்னாரா? இதை வந்து நான் விவஸ்வானுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். விவஸ்வான்னா யார்? சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு பேர் விவஸ்வான் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படிப்பட்ட டீச்சிங் இது? அவ்யயம் யோகம். அவ்யயம் அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே இது வந்து ஒப்சலீட்டே ஆகாது. நீங்கள் இதுக்கப்புறம் இன்னொரு 10,000 வருஷம் கழித்து இந்த கீதாவை படித்தாலும் அன்னைக்கு தேதிக்கும் இது வேலிடாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கும். இது வந்து காலாவதி ஆகிற ப்ராடக்ட்டு இல்லை, என்றைக்குமே இதுக்கு ரிலவென்ஸ் இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் டேட் வந்து ஆகாது, எவர் வேலிட். அதுதான் அவ்யயம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு வந்து ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லையா? எப்போ சொன்ன கீதா இது? எந்த யுகம்? துவாபர யுகத்தில் வந்த கீதா. இப்போ நாம் எந்த யுகத்தில் இருக்கோம்? கலி யுகத்தில் இருக்கோம். அப்போ கூட நமக்கு அது ரிலவெண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சயின்ஸ் எடுத்துட்டேன்னா
சொல்கிற விஷயம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் மாறிண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான்லாம் படிக்கும் பொழுது ப்ளூட்டோ இஸ் அ பிளானட் அப்படின்னு சொன்னான். இப்போ கேட்டால் ப்ளூட்டோ வந்து பிளானட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் வந்து ராகஹா சோகஹா மோகஹா சம்சாரம் அப்படின்னு நாம் படிக்கும்போது சொல்லிவிட்டு உங்கள் குழந்தைகள் படிக்கும்போது அது சம்சாரம் கிடையாது அப்படியெல்லாம் மாறுற விஷயமா இது அப்படின்னா இல்லவே இல்லை. எத்தனை ஜென்மம் ஆனாலும் ராக சோக மோக தான் சம்சாரம். அந்த சம்சாரத்திலேருந்து நம்ம ஃப்ரீ ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி ஆத்ம ஞானம் மட்டுமே. அப்போது எத்தனை ஜென்மமானாலும் இது வந்து வேலிடாகவே இருக்கும். இப்போ இந்த சிருஷ்டி முடிஞ்சு அடுத்த சிருஷ்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் இந்த டீச்சிங் வந்து வேலிடாக இருக்கும். அதனால தான் நம்மளுடைய தர்மத்துக்கு பேர் சனாதன தர்மம். அவ்யயம் அப்படின்னு சொன்னால் சனாதனம். இப்போ இங்கே வந்து மகாவிஷ்ணுவாக நான் வந்து சூரிய பகவானுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். விவஸ்வான். விவஸ்வான் அப்படின்னு சொன்னால் யார் வந்து எனர்ஜைசரோ, யார் நம்ம எல்லாருக்கும் எனர்ஜியை கொடுப்பாரோ, யார் நம்ம எல்லாருக்கும் நரிஷ்மெண்ட்டை கொடுப்பாரோ. இப்போ நம்மளுக்கு வந்து எங்கேருந்து நரிஷ்மெண்ட் வருது? சாப்பாட்டிலேருந்து நரிஷ்மெண்ட் வருது. சாப்பாடு எதனால் வருது? சன்லைட் இருக்கிறதுனால தான் செடி கொடியெல்லாம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸா, அதனால் வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து அதை சாப்பிட்றோம். அதனால் நம்மளுக்கு நரிஷ்மெண்ட் கிடைக்கிறது. ஸோ சூரியன் வந்து நம்ம எல்லாருக்கும் நரிஷ்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது. அதனால் சூரியனுக்கு பேர் விவஸ்வான். சரி, இந்த விவஸ்வான் என்ன பண்ணார்? விவஸ்வான் யாருக்கு சொன்னார்? விவஸ்வான் மனவே பிராக. விவஸ்வான் யாருக்கு சொன்னாராம்? மனுவுக்கு இதை சொன்னார். மனு வந்து சூரியனுடைய பையன். அதனால் அந்த காலத்தில் வந்து அப்பா பையன் அப்படின்ற வந்து இந்த டீச்சிங் ஆனது வந்து அந்த பரம்பராவாக போச்சு. அதனால் விவஸ்வான் மனுவுக்கு இதை சொன்னார். என்ன மன்வந்தரம் சொல்லுவோம்? வைவஸ்வத மன்வந்தரம். அதுதான் வைவஸ்வத மனு வந்து சூரியனுடைய பையன், விவஸ்வானோட பையன் வைவஸ்வத மனு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூரிய வம்சம். யார் சந்திர வம்சம்? ராமர் வந்து சூரிய வம்சத்தை சேர்ந்தவர். ராமருடைய ஃபோர் ஃபாதர்ஸ் தான் இப்போ விவஸ்வான், மனு, இக்ஷ்வாகு, இவெல்லாம் வந்து ராமரோட ஆன்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யார் சந்திர வம்சம்? கிருஷ்ணர் வந்து சந்திர வம்சத்தை. ஐயோ, ஹீரோவையே எல்லாரும் இப்படி மறந்து போய்ட்றீங்களே நீங்கள். அப்போ வைவஸ்வத மனுவிலேருந்து மற்ற பரம்பரா எல்லாம் வந்தது. ஸோ விவஸ்வான் மனவே பிராக. மனு என்ன பண்ணார்? இக்ஷ்வாகவே அப்ரவீத். மனு வந்து இக்ஷ்வாகுக்கு சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன தெரியறது? இந்த டீச்சிங் வந்து ஒன்று வந்து க்ஷத்ரிய பரம்பரா, க்ஷத்ரிய பரம்பராவும் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதிலேருந்து தெரியுது. இது வந்து நாட் ஒன்லி பிராமண பரம்பரா, க்ஷத்ரிய பரம்பராவும் இதில் இருந்திருக்கு. விவஸ்வான், மனு இவெல்லாம் யார் அப்படின்னா க்ஷத்ரிய பரம்பரா. சனக, சனாத, சனத்குமார இதெல்லாம் சொன்னோன்னா இவெல்லாம் வந்து பிராமண பரம்பரா. இங்கே வந்து கிருஷ்ணர் ஸ்பெசிஃபிக்காக க்ஷத்ரிய பரம்பராவை கோட் பண்ணுறார். ஏன் அதை கோட் பண்ணணும்? டீச்சரும் க்ஷத்ரியா, ஸ்டூடெண்ட்டும் க்ஷத்ரியா. கிருஷ்ணரும் வந்து க்ஷத்ரியன் தானே இல்லையா? ஸோ அதனால் வந்து இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? அர்ஜுனா, நீ வந்து அந்த மாதிரியான ஒரு க்ஷத்ரிய பரம்பராவில் வந்திருக்க, அதனால் நீயும் இந்த அறிவை அடைஞ்சாகணும். அந்த விவஸ்வான், மனு, இக்ஷ்வாகு இவாள்லாம் இந்த நாலேஜ் அடைஞ்சாலே அது மாதிரி உனக்கும் இந்த அறிவு கிடைக்கணும். அதனால நான் உனக்கு இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 2. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலே நேஹ மஹதா
யோகோ நஷ்டः பரந்தப. ஏவம் பரம்பரா பிராப்தம். நமக்கே புரியணும் இப்போ. ஏவம் அப்படின்னா இன் திஸ் மேனர். பரம்பரா பிராப்தம் அப்படின்னா வழி வழியா இந்த விஷயமானது வந்துருக்கு. பிராப்தம்னா அடையிறது அப்படின்னு அர்த்தம். இந்த டீச்சிங் வழி வழியாக இந்த குரு சிஷ்யா பரம்பராவில் வந்துட்டு இருக்கு. இங்கே வந்து இந்த டீச்சிங்கே ஜென்ரலாக எதோட ஒப்பிடுவா அப்படின்னா ஞான கங்கா அப்படின்னு சொல்லுவாள். இந்த ஞானத்தை கங்கையோட வந்து கம்பேர் பண்ணுவாள். ஏன்னா கங்கா எப்படிப்பட்ட ஒரு நதி அப்படின்னா வத்தவே வத்தாது. கங்கா வந்து வற்றாத நதி இல்லையா? அந்த மாதிரி இந்த ஞான கங்காவும் எங்கேயுமே வந்து ட்ரை ஆகாமல் ஏதோ ஒரு பரம்பரா மூலியமாக இது வந்து வழி வழியாக வந்துட்டே இருக்கு. இப்போ கங்கா எதுலேருந்து வந்தது? சிவனோட சிரஸ்லேருந்து கங்கா வந்தது. அப்போ இந்த ஞானமும் எங்கேருந்து வந்தது? என்ன சொல்லி ஆரம்பிக்கிறோம் கிளாஸை? சதாசிவ சமாரம்பம். ஸோ இந்த ஞானமும் சதாசிவன் கிட்டேருந்து தான் வந்தது. இப்போ கங்காவில் ஸ்நானம் பண்ணால் என்ன ஆகும்? அப்பா எல்லா விதமான பாப்பங்களும் போகும். மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மல மோச்சனம். நீங்கள் கங்கால குளிச்சல் அப்படின்னா என்ன போகும்? ரொம்ப பாப்பம் தான் போகும். கீதா அப்படிங்கிற கங்கால குளிச்சா சம்சாரமே உங்களை விட்டு போயிடும். சம்சார மலம் நம்மளை விட்டு போயிடும். அதனால தான் கிருஷ்ணரும் பின்னாடி சொல்லுவார், இந்த 18 அத்தியாயத்தையும் நீ வந்து உட்காந்துட்டு டெய்லி சாண்ட் பண்ணால் ரொம்ப நன்னா இருக்கும். அப்புறம் அவருக்கே தோணும், ரொம்ப நம்ம ஜாஸ்தியாக கேட்டுட்டோம், சரி பாதி சாண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். 9 சாண்ட் 9 அத்தியாயம் சாண்ட் பண்ணுறது நம்மளுக்கு டைம் இருக்குமா? அதனால் ரொம்ப குறைச்சி என்ன சொல்லிவிட, அட்லீஸ்ட் ஒரு ஸ்லோகம் நீ வந்து சாண்ட் பண்ணினா கூட உனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேயம் கீதா நாம சஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம். இங்கே கேட்டிருக்கோம் இதை, பஜ கோவிந்தம். கேயம் கீதா அப்படின்னா டெய்லி நாம் கீதாவை சாண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு சாப்டரையாவது எடுத்து நாம் சாண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பியூரிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பரம்பரா பிராப்தம் அப்படின்னா பெரினியல், வற்றாத வழி வழியாக இந்த டீச்சிங் ஆனது வந்துருக்கு. குரு சிஷ்யா பரம்பரா பிராப்தம். சரி, இந்த நாலேஜ் யாருக்கு இருந்தது? ராஜர்ஷய விதுஹு. ராஜர்ஷய அப்படின்னா ராஜ ரிஷிகளுக்கு இது இருந்தது. ராஜ ரிஷி அப்படின்னு சொன்னால் அவள் வந்து நிறைய வேர்ல்டுலி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபட்டுருந்தவான்னு அர்த்தம். அவள் வந்து சன்னியாசிஸ் கிடையாது. ராஜ ரிஷி அப்படின்னு சொன்னால் நிறையா டிரான்சாக்ஷன்ஸ்லாம், அதாவது அவள் வந்து ஒரு சக்கரவர்த்தியாக இருப்பாள். ஒரு நாட்டை வந்து அவள் ரூல் பண்ணிட்டு இருப்பாள். நமக்கு இங்கே இருக்கிற 4 பேரை வச்சுட்டு கீதா சொல்லி கொடுத்து அவள் அதை கற்றுண்டு அதுவே நம்மளால் முடியல. ஆனால் அந்த ராஜ ரிஷிகள்லாம் என்ன பண்ணா, என்டையர் கண்ட்ரியை ரூல் பண்ணிட்டு அப்போ கூட அவளால் வந்து ஆத்ம ஞானத்துக்கு டைம் கொடுக்க முடிஞ்சுது. இல்லை நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ பிஸி பர்சனாக இருந்தாலும் நம்மளாலையும் கீதா படிக்கிறதுக்கு டைம் கொடுக்க முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இப்போ அந்த அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி எல்லாம் வந்து ஆத்ம ஞானம் வந்து அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் என்ன பெரிய வேலை பார்க்குறோம் நம்ம, இல்லையா? இதுதான் ஆக்சுவலாக மெயின் வேலையாக இருக்கணும். நம்ம ஆஃபீஸ் போகிறது, வீட்டு வேலையெல்லாம் சைடாக வச்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இருந்தால் நமக்கு இப்போவே உடனே அதிலெல்லாம் நம்பிடுவோமா அதை அப்படின்னா நம்ப மாட்டோம். இதை படிக்க படிக்க இதனோட விஷயம் புரிய நமக்கு தெரியும், இதுதான் நம்மளுடைய மெயின் வேலை. பாக்கி எல்லாம் நாம் எப்பப்போ டைம் கிடைக்கிறதோ அப்பப்போ அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ பிருகதாரண்யக் உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அதில் பார்த்தேன்னா நிறைய டீச்சர் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பான்னா சத்ரியாவாலே இருப்பாள். சத்ரியா டீச்சர்
க்ஷத்ரியா ஸ்டூடெண்ட் இப்படிலாம் இருக்குது. இன்ஃபேக்ட் க்ஷத்ரியா டீச்சர், பிராமணா ஸ்டூடெண்ட், இப்படி கூட வந்து ஒரு காம்பினேஷன் இருக்குது. இப்போ ராஜாக்களுக்கெல்லாம் ஞானம் வந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் வந்து டெஃபினட்டாக அது ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோ வேலையெல்லாம் நாம் பார்க்கவே இல்லை. இப்போ அந்த ராஜாவுக்கு ஞானம் வந்ததுன்னா அந்த ராஜாவையே இப்போ ராஜரிஷி அப்படின்னு பேர் கொடுத்துருவா. ஸோ ராஜரிஷய விதுஹு. ஆனால் என்ன ஆச்சு, அந்த ராஜாக்கள்லாம் கூட இதை கற்றுண்டு ஞானம்லாம் அடைஞ்சா ரைட்டு. ஆனால் காலப்போக்கில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்ததுனால இப்போ அதுவும் நமக்கு டிஸ்ட்ராக்ஷனுக்கு கேட்கவே வேண்டாம். கொஞ்சம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி டிவி அப்படின்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் அப்படின்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போது எவ்வளவோ ஓடிடி, எக்கச்சக்கமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டதுனால மக்கள் எல்லாம் இப்போ என்ன ஆயிட்டான், அதில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால யாருக்குமே வந்து இந்த கீதா படிக்கிறதுக்கோ சாஸ்திரம் படிக்கிறதுக்கோ டைமை ஒதுக்க முடியலை. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் என்ன சொல்கிறது? இப்போ மட்டும் கிருஷ்ணர் இருந்தால் வேறு ஏதாவது இன்னும் ஸ்லோகம்லாம் சொல்லியிருப்பார் நமக்கு. ஸோ இங்கே என்ன சொல்கிறார், ஹே பரந்தப, பரந்தபன அர்ஜுனா, ஹே அர்ஜுனா சக யோகா நஷ்டா. இந்த டீச்சிங் இருக்கே இது என்ன ஆச்சா, பூமியிலேருந்து மறைஞ்சு போக ஆரம்பிச்செடுத்து, க்ஷீணமாயிடுத்து. நஷ்டகானா க்ஷீணமாகுது அப்படின்னு அர்த்தம். மகதா காலேன, லாங் டியூரேஷன் ஆஃப் டைம்னால, இந்த கால இடைவெளியினால் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் இதெல்லாம் படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போது இருக்குது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னே கூட தெரியறதில்ல. ஏன்னா அவளுடைய பேரண்ட்ஸ் வந்து அவளுக்கு அதை எடுத்து சொல்லலை. அவளுக்கு ஏன் தெரியல, அவளுடைய பேரண்ட்ஸ் அவளுக்கு எடுத்து சொல்லலை. எல்லாருமே வந்து வெளிமுகமாக அவளுடைய விஷயங்களே ரொம்ப பிஸியாக இருந்ததுனால இந்த சாஸ்திர விஷயத்துக்கு யாரும் வரது இல்லை. அப்படியே நாம் சாஸ்திரம் அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் ரிச்சுவல் போர்ஷனுக்காக நாம் சாஸ்திரத்தை யூஸ் பண்ணுறோமே ஒழிய ஞானம் போர்ஷனுக்காக ஒருத்தர் கூட இந்த சாஸ்திரத்தை யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால இப்போ வேறு வழியே இல்லாமல் நான் வந்து இதை ரிவைவ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். சகாலே நேக மகதா யோக நஷ்ட பரந்தப. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயின்னு இருக்கு. அதனால நான் வந்து அதை ரிவைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 3. சயேவாயம் மயா தேத்யஹ யோகः ப்ரோக்தः புராதனः பக்தோசி மே சகா சேதி ரஹஸ்யம் ஹேததுத்தமம். சயேவாயம் மயா தேத்யதான், தேத்யா கிடையாது. சயேவாயம் மயா தேத்ய. இப்போ இந்த டீச்சிங்கை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட டியூட்டி அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஏன் என்னோட டியூட்டி? நான் தான் இந்த டீச்சிங்கை சிருஷ்டிக்கும் போது கொடுத்தேன். அப்போ அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் என்னோடது தானே அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் கேட்குறார். அதனால நான் வந்து இப்போ அதை புனருத்தாரணம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் ஒன்றை இப்போ அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். என்டையர் ஹியூமனிட்டியை நீனு ரெப்ரசன்ட் பண்ணுற. அதனால தான் யாரோ அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கீதாவை டீச் பண்ணார் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. யாருக்கு டீச் பண்ணுறார்? எனக்கு அப்படின்னு ஒரு வாட்டியும் அர்ஜுனவு வாச்ச அப்படின்னு படிக்கும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு நாம் வந்து போட்டுக்கணும். அதுக்கு பகவான் வாச்ச அப்படின்னா அர்ஜுனனுக்கு சொல்லலை, எனக்கு பகவான் சொல்கிறார். சக ஏவ அயம் யோகா புராதனஹ மயா புரோக்தா. யோகம் அப்படின்னா அந்த டீச்சிங் அப்படின்னு அர்த்தம். கர்மயோகம், ஞான யோகம். முன்னாடி இதை வந்து வேதம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா வேதத்தை 2 பாகமாக பிரிக்கிறா இல்லையா. வேத பூர்வ பாகத்தில்
கர்மயோகம் சொல்லப்பட்டிருக்கு. வேத அந்த பாகத்தில் ஞான யோகம் வந்து இருக்குது. இப்போ வேத பூர்வம் நம்மளுக்கு சித்த சுத்தியை கொடுக்கறது, வேத அந்தம் என்ன கொடுக்கறது? ஞானத்தை கொடுக்கறது. வேத பூர்வத்துக்கு பேர் கர்மகாண்டம், வேத அந்தத்துக்கு பேர் ஞான காண்டம். அந்த யோகத்வயத்தை அயம் தே அத்யஹா என்னால் சொல்லி கொடுக்கப்பட்டது. எப்போ சொல்லி கொடுத்தார்? இதை எங்கே சொல்லி கொடுத்தார்? 2வது அத்தியாயத்துலேயும் 3வது அத்தியாயத்துலேயும் நான் வந்து உனக்கு அதை சொன்னேன். சக யோகா புராதனகா, நான் சொன்னேனே அந்த விஷயம், அது எல்லாம் ரொம்ப ரொம்ப பழமையானது. புராதனகா, வெரி வெரி ஓல்டு டீச்சிங், ஏன்ஷியன்ட் டீச்சிங். இதில் என்ன பியூட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தேன்னா, இப்போ இந்த ரிஷிகள்லாம் ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாள்ல, அவள் என்ன சொல்லுவா? இதை உங்களுக்கு யார் இதை வந்து இப்படி சொன்னா அப்படின்னு கேட்டால், என்னுடைய டீச்சர் எனக்கு இதை சொன்னார் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அந்த பிகினிங்லெஸ்ஸாக யார் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பிகினிங் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு யாரை நீங்கள் கேட்டாலும் இனி உபனிஷத்துலாம் எடுத்துட்டா அவள் என்ன சொல்லிடுவா அப்படின்னா, என்னுடைய டீச்சர் இப்படி சொன்னான். அவளை கேட்டால் என்னுடைய டீச்சர், உபனிஷத்தே வேத காலத்தை சேர்ந்தது இல்லையா, அவளே என்ன சொல்கிறா? என்னோடய டீச்சர் எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிடுவாள். அதனால் புராதனகா யோகா மயா புரோக்தகா, அதை தான் நான் உனக்கு சொன்னேன், என்னால் சொல்லப்பட்டது. சரி, ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து பர்டிகுலராக அர்ஜுனனை சூஸ் பண்ணி சொல்கிறார்? ஏன்னா அர்ஜுனன் தான் என்ன கேட்டான்? சிஷ்யஸ்தே அகம் ஷாதிமாம், ஷாதினா டீச் பண்ணு, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணு அப்படின்னு கேட்டான். துவாம் பிரபன்னம், நான் வந்து உன்னை சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டான். அதனால கிருஷ்ணர் வந்து அவனுக்கு டீச் பண்ணுறார். ப்ளஸ் அவன் கேட்டான், எனக்கு எது நல்லதோ அதை எனக்கு சொல்லு. ஸோ சிஷ்யன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பேசிக் குவாலிட்டி நமக்கு தேவைப்படுறது அப்படின்னா, ஸ்ரத்தா இருக்கணும், பக்தி இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் நாம் வந்து நம்மளை சிஷ்யா அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ தான் குருவும் வேலிட் ஆகும் இல்லையா? சிஷ்யனாக இருந்தால் தான் குரு இருக்க முடியும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், நான் ஏன் உன்னை சூஸ் பண்ணேன் தெரியுமா? பக்தஹா அசீமே, நீ வந்து என்னுடைய பக்தனாக இருக்க, நான் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு நீனு ரெடியாக இருக்க. நம்மெல்லாம் அப்படி இருக்கோமா? டீச்சர் சொல்கிறத கேட்குறதுக்கு தயாராக இருக்கோமா? இங்கே வந்து ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்குறது அப்படிங்கிறது நிஜமாகவே வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். சந்தேகமாக இருந்ததுன்னா என்ன பண்ணி பார்க்கணும்? வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுவா? அவளும் பேரலாக வந்து பேசிகிட்டு இருப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்கிற காதில் கூட கேட்குறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ பக்தகா அசீமே, நீ அந்த மாதிரிலாம் இல்லை, நான் என்ன சொன்னாலும் நீ வந்து கேட்குறதுக்கு ரெடியாக இருக்க. சஹ ச இதி. கிருஷ்ணர் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறார், நீ கேட்காட்டா கூட நான் உனக்கு சொல்லியிருப்பேன், ஏன்னா நீ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, சகி அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு தப்பு பண்ணும் பொழுது அதை சரி பண்ண வேண்டியது இன்னொரு ஃப்ரெண்டுடைய கடமை. ஸோ பாபாத் நிவாரயதி. ஸோ ஃப்ரெண்டுனா என்ன பண்ணணும்? ஒரு என்னோடய ஃப்ரெண்டு வந்து பாப்பம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அந்த பாப்பத்துலேருந்து அவனை எப்படி வெளியில் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துகிட்டு அதை தடுக்கணும். அதனால கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? நீ என்னோடய ஃப்ரெண்டு, இட் இஸ் மை டியூட்டி டு சஜஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உனக்கு வந்து நான் இந்த ஞானத்தை கொடுக்கலாம்னு இருக்கேன். என்ன ஞானம் இது? ஏதத் உத்தமம் ரகசியம். இதுதான் வேர்ல்டுலேயே கிரேட்டஸ்ட் சீக்ரெட், ரகசியம் அப்படின்னு சொல்கிறார். ஆத்ம ஞானம் தான் இருக்கிறதுலேயே கிரேட்டஸ்ட் சீக்ரெட். ஏன்? புரியாத வரைக்கும் எப்படி இருக்கும்? அது ரகசியமாகவே இருக்கும். கிரேட்டஸ்ட் சீக்ரெட். நாம் எதை தேடுறோமோ
என்னது அது? அது நான் தான். அதனால அது சீக்ரெட்டாகவே இருக்கும். எது நமக்கு கிட்டக்க இருக்கோ அதை தேடுவோமா நம்ம? ஆனால் இப்போ தேடுறோமா இல்லையா? அப்போனா அது சீக்ரெட்டாக தானே இருக்குன்னு அர்த்தம். அந்த ட்ரெயின் கதை ஞாபகம் இருக்கா? ட்ரெயினில் ஒரு திருடன் வந்து ட்ராவல் பண்ணானே, ஒரு பிஸ்னஸ் மேன்கிட்டேருந்து பணத்தை அடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தானே. 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, அவனால் பணத்தை அடிக்கவே முடியல. அப்புறம் ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த பிஸ்னஸ் மேன்கிட்ட போய் கேட்டான், ப்ளீஸ் இவ்வளோ பெரிய திருடன் நான், என்னையே நீங்கள் வந்து இதை மாதிரி ஏமாத்துறீங்களே, அந்த பணத்தை நீங்கள் அப்படி எங்கே தான் வச்சேன் அப்படின்னா, உன்னுடைய தலகாணி கடியில் தான் நான் வச்சேன். இப்போ நாமளும் என்ன தேடுறோம்? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி அப்படின்னா அந்த நிம்மதி எங்கே இருக்குது? வெளியில் தேடின்னு இருக்கிற வரைக்கும் ஒரு நாளைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த நிம்மதி ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக நமக்குள்ளேயே ஒளிஞ்சின்னு இருக்கு. ஸோ அதனால் இந்த ஞானம் உத்தமம் ரகசியம். ஸோ இந்த ரகசிய விஷயத்தை உனக்கு நான் கொடுக்கறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நீ வந்து காது கொடுத்து கேளு. இப்போ வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லின்னு இருக்கா. இப்போ அந்த மாதிரி சல்யூஷன் தெரிஞ்சவா இருக்கா, நம்ம கூடவே தான் அவளும் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளாம் என்ன சொல்கிறா, என்கிட்ட அதுக்கு சல்யூஷன் இருக்குது, நீ வந்து இப்படி ஓடிண்டே இருக்கியே, ஒரு செகண்ட் நீ வந்தேன்னா என்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த ஓடிண்டே இருக்கிறவா காதில் என்கிட்ட சல்யூஷன் இருக்குதுன்னு சொல்கிறவா பேச்சு கேட்கணும்னா அந்த ஓடிண்டே இருக்கிறவா என்ன பண்ணணும்? ஒரு செகண்டு ஓடுறதை நிறுத்திட்டு என்ன சொல்கிறான்னு காது கொடுத்து கேட்டால் தான் இந்த விஷயம் புரியும். ஆனால் யாருக்கும் அதுக்கு கூட டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து இங்கே நீ வந்து நான் சொல்கிறத கேட்குறதுக்கு ரெடியாக இருக்க, அதனால் உனக்கு நான் இந்த விஷயத்தை சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னா, எவ்வளோ நாளைக்கு ஓட முடியும்? நம்ம உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தானே ஓடி ஓடி உழைக்க முடியும். அதனால ஒரு 60 வயசு 70 வயசு வரைக்கும் நல்லா எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இனிமேல் வீட்டில் நீ என்ன, உனக்கு என்ன இருக்குது, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நாம் கீதா கிளாஸ்லாம் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து போகிற காலத்துக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆக்சுவலாக கிருஷ்ணர் என்ன சொல்லி கொடுக்குறார் நம்மளுக்கு? 20 வயசில் எப்படி வாழணும், 30 வயசில் எப்படி வாழணும், 40 வயசில் எப்படி வாழணும், அப்படி சாகிற வரைக்கும் நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே பகவான் நமக்கு இங்கே சொல்லி கொடுக்குறார். 20 வயசில் எப்படி வாழணுங்கிறத 70 வயசில் கற்றுன்ட்டு எப்போ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? அடுத்த ஜென்மாவில் அகெயின் எனக்கு மனுஷ ஜென்மம் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணலாம். பட் நமக்கு நெக்ஸ்ட் ஜென்மா என்ன கிடைக்கும்னு தெரியாது. அதனால் எந்த வேலையும் இல்லைன்னா நான் கிளாஸுக்கு வருவேன். பாதி பேர் கிளாஸுக்கு வரவன் 60+ தான் இருப்பா. எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸ்லாம் அவளுக்கு இருக்காது. அதுலேயும் கிளாஸ் கட் பண்ணுறா அப்படின்னா அப்போ அவள்லாம் வந்து எவ்வளோ பெரிய பிஸி பர்சன்ஸாக அவள்லாம் இருக்கணும். ஆஃபீஸ் கிடையாது, பாக்கி எல்லா டியூட்டியும் ஓரளவுக்கு டெஃபினட்டாக அவள் வந்து முடிச்சிருப்பா. அதுலேயும் என்னால் இன்றைக்கி வர முடியல, இந்த கல்யாணத்துக்கு போகணும், இந்த பூனலுக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணுன்னா கிருஷ்ணர் கேட்குறார், எத்தனை ஜென்மமாக நீ இந்த பூனல் கல்யாணம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? ஜென்மமாக 100 கோடி ஜென்மமாக நீ வந்து கல்யாணம் அட்டென்ட் பண்ணியிருக்க, பூனல் அட்டென்ட் பண்ணியிருக்க, கிரகப்பிரவேசம் அட்டென்ட் பண்ணியிருக்க. இப்போயும் நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஸோ அதனால் இப்போ அர்ஜுனனுக்கு ஏன் சொல்கிறார்? அவன் கிளாஸே கட்டடிக்காமல் நான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாமல் நீ என்ன சொல்கிறையோ அதை நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொன்னதுனால அவனுக்கு இந்த டீச்சிங்கை பகவான் இப்போ கொடுக்குறார். ஏதத் ரகசியம் உத்தமம் மயா புரோக்தகா, என்னால் உனக்கு சொல்லப்படுறது அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 4. அர்ஜுன உவாச்ச
अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथमेतत् विजानीयाम् त्वमादौ प्रोक्तवानिति. இப்போ முதல் 3 ஸ்லோகம் நம்ம பார்த்தோன்னா அந்த கீதாவுடைய க்ளோரி சொல்லப்பட்டது. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதையே தான் உனக்கு கீதாங்கிற ஃபார்மில் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் கீதாவை என்ன சொல்லுவோம், ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவோம். வேதத்துக்கு ஸ்ருதி அப்படின்னு பேர். ஸ்ருதியை தழுவி இது இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஸ்மிருதி அப்படின்னு பேர். இப்போ அகெயின் நெக்ஸ்ட் டாபிக் ஆஃப் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்குறான், அதை பேஸ் பண்ணி கிருஷ்ணருடைய ஆன்சர் ஆனது இருக்க போகிறது. அர்ஜுனனுக்கு அகெயின் இப்போது ஒரு டவுட் வருது. ஏன்னா அர்ஜுனன் எப்படி கவனிக்கிறான், ரொம்ப ஷார்ப் பர்சன் அர்ஜுனன். அதனால் அவனுக்கு இப்போ ஒரு டவுட் வருது. எதில் டவுட் வரணுமோ அதிலலாம் வராது. என்ன இங்கே கேட்குறான், நீ என்ன சொல்கிற கிருஷ்ணா, நீ வந்து இந்த டீச்சிங்கை க்ரியேஷன் போதே கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிற, அதுக்கப்புறம் வந்து விவஸ்வானுக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறேன், அப்புறம் இப்போது உனக்கு அதையே தான் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் சொல்கிறேன். அப்போ அர்ஜுனனோட டவுட் என்னது, எனக்கு இப்போ நீ டீச் பண்ணுறேன்னு சொல்கிறது ஓகே, ஆனால் சூரிய பகவானுக்கும் நான் தான் டீச் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறியே, அதை வந்து என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். வேலிட் டவுட்டு தானே இது, வெரி வேலிட் டவுட்டு. நீ வந்து ரீசண்டாக இப்போ தானே தேவகிக்கு பிறந்த, நானும் நீயும் சமகாலத்தவர் இல்லையா, எனக்கும் உனக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் ஆகுது, ஃப்ரெண்ட்ஸாக வேற இருக்கோம் நாம். அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி வந்து இதை சூரிய பகவானுக்கு சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்கிற? இது வந்து இந்த காலக்கணக்குப்படிலாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப லாஜிக்கெல்லாம் பயங்கரமாக இடிபடுறது அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. எனக்கு இப்போ நீ சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னால் டெஃபினட்டாக உன்னால் அப்போ சொல்லி கொடுத்துருக்க முடியாது. அப்போ சொல்லி கொடுத்துருந்தா இப்போ எனக்கு சொல்லி கொடுக்க முடியாது. இதுதான் வந்து அர்ஜுனனுடைய கொஸ்டின். அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், பவதஹா ஜென்ம அபரம். பவதஹா ஜென்ம, உங்களுடைய ஜென்மா பர்த் வந்து அபரம் அப்படின்னா ரீசெண்ட், சமீபத்தில் தான் நடந்தது. இதே விவஸ்வதஹா ஜென்ம பரம், விவஸ்வானுடைய ஜென்மா எப்போ நடந்தது, பரம் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக் அது நடந்தது. அப்படி இருக்கும் பொழுது கதம் ஏதத் விஜானியாம், நான் இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? 2 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கான்ட்ரடிக்டரியாக இருக்கே. துவம் ஆதௌ புரோக்தவான், இப்போ எனக்கு டீச் பண்ணுற ஓகே, பட் துவம் ஆதௌ கதம் புரோக்தவான், நீயே முன்னாடி சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறியே, அது எப்படி சாத்தியம் ஆகும்? அதுக்கு கிருஷ்ணர் இப்போ என்ன ஆன்சர் பண்ணி ஆகணும்? அவருடைய அவதார டாப்பிக்கை இப்போ எடுத்து சொல்லி ஆகணும். அதை வந்து நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.